ஹலோ கைஸ், நான் அவங்க ஏஜே பேசுறேன். அப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பயங்கர ஹார்டு கலெக்ஷனு. அன்னைக்கு போட்டது வந்து பாத்தீங்கன்னா 90 லெவல் நார்மல் கலெக்ஷனு. ஆனா இன்னைக்கு போட போறது ரியல் ஓஜி கலெக்ஷன். அதாவது கலெக்ஷன் பாத்தீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட லட்சமா செலவு பண்ண ஒரு அக்கௌண்ட்னே சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் பாருங்க. ப்ரொஃபைலே எந்த அளவுக்கு கோல்டனாக இருக்கும் தெரியும். சும்மா தங்கத்தாலே செதுக்குன ப்ரொஃபைல். இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் எப்படி சொல்ல, பார்க்கும்போதே கண்ணுக்கு பயங்கர குளிர்ச்சி. கேடிலாம் பாருங்க, 6 கேடி வச்சிருக்கிறானுங்க. 91 லெவலு பாய்ஸ் ஆகும்பா. ட்ரெஸ் கலெக்ஷனை பாருங்க, 877 சும்மா பெரியா இருக்குது. எனக்கே பயங்கர பிடிச்ச ஒரு அக்கௌண்ட் தான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓன் அக்கௌண்ட் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, அண்ட் ஹேர் கலெக்ஷன் இதுதான். நிறைய பேர் ஹேர் கலெக்ஷன் சும்மா கீழே வரைக்கும் காட்ட சொல்றீங்க. அதனால நான் சும்மா அப்படியே போகிற பக்கில் அப்படியே கீழே வரைக்கும் காட்டிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹேர் கலெக்ஷனு நம்ம போதுமான அளவுக்கு பின் பண்ணி வச்சுருப்போம். மீதி உள்ளது இல்லாமல் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதுலேயே இருக்கும், பின் பண்ண முடியாமல். இந்த ட்ராப் லைட் அந்த மண்டெல்லாம் அந்த மாதிரினா ஒரு அக்கௌண்ட் தாங்க. ஆர்டிக் ரெட்டு, 4th லைட் ஸ்கார்ஃபு, அதுக்கப்புறம் ஆர்டிக் ப்ளூ கார்டு, பன்னி பண்டில் லைட்டு, கொட்டாய் வேற வருதா கருமத்தை. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபுல்லி ஹார்டு கலெக்ஷன் ஒரு ஐடி தான் கைஸ். இங்கே பாருங்க, நிறைய எதுவும் பின் பண்ணாமலே இருக்கு. ஏன்னா இடம் இல்லை பின் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பயங்கர ஒரு ரியல் ஓஜி கலெக்ஷன் தான். இங்கே ட்ரெஸ் கலெக்ஷன் தான். நீங்கள் இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டி காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிடுங்க என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பைண்ட் ஆப்ஷன். பைண்ட் ஆப்ஷன் தான் நிறைய பேர் என்னன்னு கேட்குறீங்க. இதில் அப்படி ஒரு மெயில் போட்டு பைண்ட் பண்ணி வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சின்னு கொடுத்து உங்களோட மெயில் கொடுத்தாச்சுன்னா மாறிடும். ஓகேவா, 14 டேஸில் கன்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்தாச்சுன்னா உங்களோட பிளாட்ஃபார்மை மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். பல நாள் கழிச்சு ரெக்கவரு, அந்த பஞ்சாயத்துக்கே இடம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் எத்தனை இன்குபேட்டர் இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இது என்ன இன்குபேட்டருங்களாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுவும் ஒரு பழைய இன்குபேட்டரு. நான் கேம்ல எடுத்ததுலே, அதாவது கேம்ல பார்த்ததுல நான் லாஸ்டான இன்குபேட்டர்னா அது அதுவாதான் சொல்லுவேன். எப்படின்னா அந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டருக்கு வேற மாதிரி ஒரு ஸ்பின் உண்டு, இன்குபேட்டர் ஸ்பின்னு சொல்லிட்டு. எப்படின்னா 4 கார்னர்லயும் ஸ்டோன் இல்ல, 3 கார்னர்ல ஸ்டோன் இருக்கும், ஒரு கார்னர்ல மட்டும் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது முன்னாடி வரும். இப்போ அந்த ஈவெண்ட் வர்றதில்ல. ஆனா அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டைம் கொள்ளை அடிக்கும். கிட்டத்தட்ட எல்லோ போக்கர்லாம் முந்திலாம் நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்போ வந்து எல்லோ போக்கர், க்ரீன் மூணுமே சேர்த்து எடுக்கணும்னு ஆசை. எடுக்க எவ்வளோ ஆச்சுன்னா 24,000 டைமண்ட் ஆச்சு கைஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டோன் கிடைக்காது, இல்லைன்னா ப்ளூ பிரிண்ட் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். அந்த ஈவெண்ட்லேயே வந்தப்போவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்த ஒரு அக்கௌண்ட். ஓகேவா, எதுவுமே ரீசெண்டாக வந்தப்போ எடுத்த இன்குபேட்டர் கிடையாது. இந்த செகண்ட் லைட் வேணால் இப்போ ரீசெண்டாக வந்தால் எடுக்கலாம். பட் ஆனால் ஃபுல்லி டாப் அப் டு ஓல்டு கலெக்ஷன். அப்போவே இருந்து டாப் அப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான அக்கௌண்ட் தான். அண்ட் செகண்ட் லைட் பாஸ் இருக்குது. நீங்கள் எண்ணிக்கிடுங்க எத்தனை இன்குபேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பேஜ் பண்டில். அதுக்கப்புறம் இது புயா பாஸ் பண்ணல. எனக்கு இவ்வளோ தூரம் பேசுறதுக்கே வாய் வலிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷனு இதில் சொல்லி தீர்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. நான் அப்படியே ஒரு கலெக்ஷனை நீ போக போக காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிடுங்க. அண்ட் கைஸ், உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும், என்ன இது, அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சொல்லுவோம். பட் நான் சேனல்லே சொல்கிறேன், நீங்கள் பை பண்ணுற மாதிரினா ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு நான் நேரில் வந்து முடிச்சா நான் கூட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட் டு ஹேண்ட் டீலும் பாசிபிள் தான். நேரில் வந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்கே எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு 3K பக்கம். அண்ட் நீங்கள் ஒன்று என்னோட ஊருக்கும் வரலாம், இல்லை நீங்கள் சொல்கிற ஊருக்குனாலும் நான் வரலாம். ஓகேவா, ஹேண்ட் டு ஹேண்ட் டீல்னா ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு 3K கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஐடி வாங்குறீங்க அப்படின்னா அப்படி பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படியுமே நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இடையிலலாம் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்துலாம் வந்து வாங்கியிருக்காரு. கோயம்புத்தூர், ஈரோடு, இது நம்ம அங்கே தெரிஞ்ச பசங்களை சொல்லி அப்படி நேரில் போய் வச்சு அப்படியே இது பண்ணுவோம். ஸோ அதுவுமே பாசிபிளாக தான் இருக்குது. அதுக்குன்னு போட்டால் சின்ன அக்கௌண்ட்டுக்கு வராதிங்க. ஓகேவா, ஒரு 10,000 ரூபா ஐடி, 15,000 ஐடிக்கு ப்ரோ ஹேண்ட் டு ஹேண்ட் டீல் பாசிபிளா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க, அது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா, பெரிய ஐடினா மட்டும் கேளுங்க. ஏன்னா நான் ஆட்களை அரேஞ்ச் பண்ணும் போகிறதுக்கு நேரில்.
ஸோ அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்தாதான் போவாங்க, அதனால தான். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ஆன்லைனில் வாங்குறதுமே கொஞ்சம் கேள்விக்குறிகள்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, என்ன டவுட்னாலும் இன்ஸ்டா பக்கம் வாங்க. ஏஜே கேமர் 500 கேட்டு ப்ளூடிக்கோட இருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டு. அதில் போய் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்கிறேன், 2021 அதில் போஸ்ட் போட்டுருப்போம். ஓகேவா? ஆனால் நம்ம 2020 அப்போவே நம்ம கேம் ஆடி அப்போவே எல்லாமே டீலிங்லாம் பண்ணிருக்கோம். நியர்லி 7 இயர்ஸ் பக்கம் ஓல்டு நம்ம. ஓகேவா? அந்த அளவுக்கு அப்பவே இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு எந்த பஞ்சாயத்துமே வராது. ஏன்னா நம்ம தெரியும் எந்த ஐடி எப்படி மாற்றி கொடுக்கணும், எப்படி சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா இன்குபேட்டருமே 3 இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கோல்டன் சைடுமே பாத்தீங்கன்னா 3 இருக்கும். அந்த மஞ்சள் கலர் இன்குபேட்டர் அதுவுமே 3 அப்படி எல்லாமே மேக்ஸிமம் அந்த செட்டா எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ பாத்துக்கிடுங்க எந்த அளவுக்கு செலவு பண்ண அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட பிரைஸ் நீங்க எவ்வளவு ஆகுதுன்னு சும்மா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கன் கலெக்ஷனையும் பார்த்துட்டு மொத்தமா பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு புரிய முடியும். ஓகேவா? அண்ட் இது ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு வாட்டி வந்து அதுக்கப்புறம் சோல்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன்ல வந்திருக்குது. அண்ட் இது இன்னும் நான் கலெக்ஷனே இது பண்ணல. அதாவது சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் நான் இன்னும் போடவே இல்லை. அப்படி போடாமலே எல்லாம் இடையில ஒரு வாட்டி சோல்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சரி போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் என் கைக்கு வந்தோடனே ஓகே இந்த வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அக்கௌண்ட்டில் ஹேர் கலெக்ஷனுமே குறைய சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எஸ்கே சபீரா இருக்கும், ஒய்கொண்டா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாரு, இந்த மாதிரியான முக்கியமான எல்லா காஸ்டியூமே இருக்கிற ஒரே அக்கௌண்ட் தான் அது நம்மளோட இந்த அக்கௌண்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் சுவாமி சாம்பரா ஹெட்லையுமே எந்த பஞ்சாயத்துமே இருக்காது, எல்லாமே பக்காவா இருக்கிற ஒரு அக்கௌண்ட். ட்ரெஸ் கலெக்ஷன் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ட்ரெஸ் கலெக்ஷன் முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் இருக்கு. பொதுவாக நம்ம சேனல்ல அதிகபட்சம் போடுற ஒரு வீடியோ 7 மினிட்ஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டுமே 7 மினிட்ஸ் இருக்கு. நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு காஸ்டியூமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் ஆசை. பட் என்ன செய்ய, உங்களோட டைமையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் முடிக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறி போகுதுன்னு ஏதாவது நல்ல பக்காவா இருக்காப்ல. அண்ட் ஃபேண்ட் கலெக்ஷனும் காட்டணும். கிரீன் ஏஞ்சலிக் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர்ல ஒரு ஃபேண்ட் வரும் தெரியுமா, அதெல்லாம் செம்மையா இருக்கும். காம்போ கலெக்ஷனுக்கு வெறியான ஃபேண்ட், அந்த மாதிரியான ஃபேண்ட்டும் இருக்குது. அண்ட் கிரிமினல் பார்த்தீங்கன்னா 4 கிரிமினல் இருக்குது, பர்பிள், ரெட்டு, நியானு, அப்புறம் இது. ஓகேவா? நாங்க நம்ம எமௌண்ட் கலெக்ஷன் கூட போயிடலாம். 132 எமௌண்ட். ஒரு எமௌண்ட் எடுக்கவே எவ்வளவு டைமண்ட் ஆகும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. 132 எமௌண்ட். அதுலயும் இதுலயே பாத்தீங்கன்னா மேக்ஸ் எமௌண்ட், ஃபுல்லா மேக்ஸ் எமௌண்டா தான் இருக்குமா இருக்கு எனக்குலாம் பார்க்கும் போது. இதுல ரிவீல் பண்ணா என்னடா கணக்கு, அந்த மாதிரிதான் கைஸ் இருக்குது. அப்படியே நான் ஒவ்வொரு எமௌண்டா காட்டுறேன். எல்லா எமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த டாப் பிஎன்ட்ல வந்தது. அந்த மிஸ்ட்ரி ஷாப்ல அந்த ஃபேட் டீல் மாதிரியே ஒரு எமௌண்ட் வரும் தெரியுமா, அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இந்த டாகி எமௌண்ட், இந்த புஷ்அப் எமௌண்ட், அதுக்கப்புறம் அனிமேஷனு 16 அனிமேஷன் எமௌண்ட்டை நான் ஃபுல்லாமே காமிச்சிக்கிறேன். அண்ட் கொடி சேர் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பெரிய அக்கௌண்ட்ல இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால எல்லா அமௌண்ட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கீழே போவோம். 16 அனிமேஷனு. அதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 132 எமௌண்ட் பிளஸ் 16 அனிமேஷன் வந்தாச்சு. இதுல பாருங்க அனிமேஷன்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச கேம்ல 16 அனிமேஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமேஷன்லாம் ரொம்ப ரேரா தான் விட்டுட்டு இருக்காங்க. இருக்கு, அத்தனை அனிமேஷனுமே இருக்குது. வாய்ஸா வந்த மாதிரி தான் இருக்குது அக்கௌண்ட் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இப்பதாங்க ரியல் சம்பவமே நடக்க போகுது. கன் கலெக்ஷன் வாங்க பார்க்கலாம். கன் கலெக்ஷன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமா சொல்றேன், வாயில விரல வச்சிருக்கீங்க. அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல எல்லாம் ஒன்னு டாப் இருக்கும், இல்ல மேக்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ல மேக்ஸும் இருக்கும், டாப்பும் இருக்கும். அதான் ஸ்பெஷாலிட்டி. ஏகேக்கு மட்டும் தான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போக போக எல்லா கட்டுக்குமே மேக்ஸ் இருக்கும். சில இன்குபேட்டர்லன்னா 4 செட்டா கூட எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்கேர்ல மேக்ஸ், அதுக்கப்புறம் குப்பிங் ஸ்கேர் மேக்ஸ், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே குரோஸா போகும். குரோஸா வந்து பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் டாப் 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவால்யூஷன் ஃபேமஸ் மேக்ஸ், அந்த பழைய இன்குபேட்டர் அந்த ஃபேமஸும் இருக்கு, எக்ஸமேட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரேட் ஆஃப் பம்கின் எக்ஸமேட், அதுக்கப்புறம் A94 டாப்பு. சொல்றேன்ல டாப்பு இருக்குது, மேக்ஸ்
சும்மா விட்டு பிரித்த அக்கௌண்ட் டாப் அப்லாம் செலிக்க பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்ல. நீங்க எடுத்து ஜஸ்ட் அந்த எலைட் பாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். அக்கௌண்ட் அப்படியே அந்த தங்க தேராட்டம் அப்படியே ஜொலிக்கும். எலைட் பாஸ் மெயின்டைன் பண்ற விட்டுட்டீங்கன்னா அதுதான். எலைட் பாஸ் ஒன்றும் பிரச்சனை ஒரே வீக்லி 150 ரூபா போட்டாச்சுன்னா சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி80 பயங்கர இது. அதுவும் இந்த ஏசி80 பெரிய அடிக்கும், ரேஞ்ச் வேற இருக்கா தரமா. நானே அதிகம் இது அதாவது இந்த ஏசி80 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்குபேட்டர் டாப் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎம்பி தாங்க எஸ்எம்ஜி கன்ல தான். கன் ஸ்கின் சும்மா பிரித்து விட்டுருப்பாங்களே சொல்லலாம். 24 கன் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இதுக்கு 16 இது மேக்ஸும் இருக்குது, டாப்பும் இருக்குது. அப்போ பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஐடியா வச்சிருந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்ஜி லவரா இருந்திருப்பான் போலுக்கு. ஃபுல் என்ன இந்த கண்ணை வச்சுதான் ஒருத்தர் புருபுரன்னு பொறுத்து இருக்கிறான். ஷார்ட் கண்ணை வச்சுட்டு P90 யுவோ இல்லை யுவோ இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து மேக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அக்கௌண்ட்ல. அதனால அதுக்குள்ள ரிட்டர்ன் வர்றதுனால ஐடியா செட் பண்ணிட்டாங்க போலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த M10 குடும்பமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M187 இது வரைக்கும் கேம்ல வந்த மொத்த குடும்பத்தையும் இறக்கி வச்சிருக்காங்க. மேக்ஸு, டாப்பு, டிராபிக்கல், ரேப்பரு, அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த டிராபிக்கல் கைஸ், இந்த டிராபிக்கல் இருந்தாலே போதும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் அந்த டிராபிக்கல். உங்களுக்கு எப்படி அந்த டிராபிக்கல் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேகுக்கு எல்லாத்துக்குமே ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் இது கூட ரேட் ஆஃப் ஃபயர் அந்த இன்குபேட்டர் டாப் எடுத்து வச்சிருக்காங்க. ஏடபிள்யூமே ஒரு 90 லெவல் வைஸ் இந்த அளவுக்கு பயங்கர ஹார்டு கலெக்ஷன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்று தான், மறக்காம வாட்ஸ்அப் சேனல் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அண்ட் அதில் குரூப் லிங்க்கும் இருக்கும், என்னோட நம்பரும் இருக்கு. என்னோட நம்பர் நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். இப்போதாங்க ரியல் இது 90 லெவல் ப்ளூ வால். இந்த வாலுக்காண்டி தான் எப்படி சொல்ல கலெக்ஷன் சும்மா மிரட்டி விட்டுருக்கும். கலெக்ஷன் பார்க்கும் போதே அக்கௌண்ட் 1 லட்ச ரூபா ஒருத்தமா இருக்கும். பிளஸ் இந்த 90 லெவல் இந்த வாழையும் சேர்த்தா என்னமா அக்கௌண்ட். இந்த மாதிரி அக்கௌண்ட்டை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. எனக்கு 90 லெவல் ஃபேவரட்டாவே ரொம்ப பிடிக்கும். என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7397703907 கைஸ். அதுதான் என்னோட நம்பரு. நான் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் அதுலயும் என்னோட நம்பர் அதே தான். ஸோ நான் சேனல்ல நம்பர் சொன்ன நம்பரும் அதுவும் சேமா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஓபியான கலெக்ஷன்ல அண்ட் இன்னொன்று ஒரு பயங்கரமான கலெக்ஷனோட வந்து பார்க்குறோம். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். டாடா பை பை, லவ் யூ. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, லவ் யூ.